எனக்கு அன்பானவர்களே, ஒருத்தரும் எதிர்பார்த்திடாத அல்லது கணித்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அழிவை நம்முடைய சென்னை பட்டணம் சந்தித்தது. அதி கனமழையினாலே நாலா பக்கமும் மக்கள் தத்தளித்தார்கள், கொந்தளித்தார்கள். இன்னும் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். முதலாவது நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய பல காரியங்கள் உண்டு. விசேஷமாக இந்த நேரத்தில் தேவாதி தேவனுக்கு முதற்கண் ஸ்தோத்திரங்களையும் நன்றி நாம் தெரிவித்து, இந்த விஷயத்தில் உண்மையாகவே அரசாங்கமும் அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகளும் ஒவ்வொரு துறையினரும், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், அப்புறம் தேசிய பேரிடர் குழுவை சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த சென்னை கார்ப்பரேஷனை சேர்ந்தவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் இரவும் பகலும் தூக்கமின்றி உணவின்றி மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்தோடு நோக்கத்தோடு, அவர்களுக்கும் குடும்பம் உண்டு இல்லையா, அவங்களுக்கும் மனைவி மக்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் மறந்து அவங்க செய்த அந்த தியாகமான பாரமான உண்மையான பணிக்காக நான் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது, அந்த அருமையான மக்களுக்காக அப்படிப்பட்ட உழைத்த ஊழியர்கள் ஒவ்வொருக்காக நான் தெய்வ சமூகத்தில் நினைவு கூறுகிறேன். கர்த்தர் அதுக்கு சாட்சியாக இருக்கிறார். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் பிள்ளைகளையும் அவர்களுடைய வேலை காரியத்தை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. காரணம் என்னன்னா, இந்த இக்கட்டு நேரத்தில், இந்த தவித்த நேரத்தில், இந்த கஷ்ட நேரத்தில் எதையும் எதிர்பாராமல், என்னதான் சம்பாதியம் வந்தாலும், என்னதான் 4 பேர் பாராட்டினாலும் உயிர் முக்கியம் இல்லையா? அதாவது உயிரை துச்சமாக எண்ணி அந்த அருமையான மக்கள் செய்த பணியை கர்த்தர் அறிவார். இதுலேயும் சில என்ஜிஓ சேர்ந்தவர்களும் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்காக நான் விசேஷமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கூட பல கிளிப்பிங்ஸை நம்ம பார்த்தோம். அது சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருந்தது. உண்மையாகவே இயேசுவின் பிள்ளைகள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உண்மையாக அவரால் அழைக்கப்பட்ட உண்மையான கர்த்தருடைய மனிதர்கள் என்ன செய்திருப்பாங்க, இல்லை என்ன செய்தோம் நாங்கள். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய ஆறுதலுக்காக, உங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? சாம்ஸ் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த இடத்துல நாம் இந்த வசனத்தை மனப்பாடமாக கூட அநேகம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா சங்கீதம் 23 தெரியாதவர்களே கிடையாது. ஆனால் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்க, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கடந்த நாட்களில் வந்ததான அந்த புயல் இன்றைக்கு கடந்து போனாலும் அடுத்து என்ன நடக்குமோ? இந்த சென்னை பட்டணத்துக்கு வந்தது இந்தியாவின் மற்ற நகரங்களுக்கு போகாது இல்லை நடக்காது என்று சொல்லக்கூடுமா? இல்லை தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துக்கும் இது சம்பவிக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடுமா? என் அன்பானவர்களை, எதுவுமே நம்முடைய கருத்தில் கிடையாது. காரணம் என்ன? மனிதர்கள் இயற்கையை அழிக்க தொடங்கினார்கள். அதோடைய விளைவு திரும்ப இயற்கை மனு குலத்தை அழித்து கொண்டிருக்கிறது. இது எந்த விதத்திலும் யாரும் யாரையும் குறை சொல்லவோ அல்லது யாரையும் குற்றம் கண்டுபிடிக்கவோ இது நேரம் கிடையாது. எத்தனையோ இன்னுயிர்கள் மரித்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை, அந்த நபர்களை தேவனாகிய கர்த்தர் ஆறுதல் படுத்துவாராக. உண்மையாகவே சொல்லுகிறேன், புயல் கடந்த பின்பும் இன்னும் துயரம் கடந்து போகவில்லை. பொருளாதாரத்தில் அநேகர் தங்கள் வீட்டிலே தண்ணீர் புகுந்ததுனாலே உடுக்க உடை இல்லாமல், உட்கொள்ள உணவு இல்லாமல், இளைப்பாற ஒரு இடம் இல்லாமல் அலைந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். சிலரெல்லாம் சொல்லும்போது, வியாதிஸ்தர்கள் எங்கள் வீட்டில் எப்படி அவர்களை நாங்கள் உயிரை காப்பாற்றோன்னு நினச்சோம். எங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களாகவே மாற்று துணி கூட இல்லாமல் ரோட்டில் நிற்கிறோம் என்று சொல்லும்போது, என் சகோதரனோ என் சகோதரியோ அல்லது நம்மில் குடும்பத்தை சேர்ந்த யாராயிலும் அப்படி தவிப்பார்களானால் நாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்போமா? என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பொல்லாப்பு நேரிட்ட போதும் நான் இருளின்
மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து கொண்டு இருந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது எதை குறிக்குதுன்னா, அவருடைய கோலும் தடியும் என்று சொல்லும்போது அவருடைய ஆலோசனைகள், அவருடைய வார்த்தைகள் நமக்கு அவசியம். அருமையானவர்களே, தனிமையானவர்களுக்கு அவர் வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிறார், உண்மைதான். ஆனால் மனிதர்கள் வாழக்கூடிய இடமும் இருக்குது. அது என்ன ஏது என்பதை நாம் வாங்கும்போது முன்பாக 1க்கு 100 முறையாவது ஆலோசனை செய்து தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஞானத்தோடு செயல்படுவோமானால் பல துயரங்களுக்கு நான் தப்பித்து கொள்ள முடியும். ஒருவேளை பூமி அதிர்ச்சி நடந்திருந்தால் எப்பேற்பட்ட கட்டடமாக இருந்தாலும் இன்னைக்கு பூமிக்குள்ளாக போகிறது. ஆக எதுக்காக சொல்லுகிறேன், கர்த்தர் காக்க வல்லவர். ஆனால் நமக்கு இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அதுக்காக நம்முடைய வீட்டை பூட்டாமல் போகிறோமா, அல்லது நாம் பயன்படுத்துகிற வாகனங்களை சாவி கொண்டு நாம் லாக் பண்ணாமல் போகிறோமா? அதெல்லாம் செய்கிறோம் இல்லையா? அதே போல் ஆண்டவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றட்டும். இந்த நாள் முதற்கொண்டாது இனிமேலாவது தயவு செய்து கர்த்தருடைய கோலும் தடியாகிய அந்த வேத வசனங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு, சொந்த வீட்டு எங்கே வாங்கணும் என்பதையும் தெரிந்து கொண்டு, அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும், ஆண்டவர் எதை தான் செய்ய விரும்புகிறார் என்பதை தயவு செய்து பொறுமையோடு ஆளுகை செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் எதிர்காலமும் உங்கள் பிள்ளைகளும் சீராக சிறப்பாக வாழ்ந்து சுகித்திருப்பார்கள் என்பது சந்தேகமில்லை. ஆக போனது போகட்டும். புயல் கடந்து போனது உண்மைதான். கடல் போல இன்றைக்கு கண்ணீரும் கவலையும் வேதனையும் பெருகி கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் என் ஆண்டவராக இயேசு தமது கோலாகிய வசனத்தை கொண்டு, தன் தடியாகிய தன்னுடைய வார்த்தையை கொண்டு உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். இது வரைக்கும் யாருக்கோ வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்க. நீங்கள் இயேசுநாதருக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாது. அவர் இனி உங்கள் குடும்பத்தை நடத்துவார், உங்கள் அரசாங்கத்தை அவர் நடத்துவார். அருமையான அதிகாரிகள் எவ்வளோ ஞானமாய் செயல்பட்டார்கள். எத்தனை பேர் பரிசுத்தவான்களுடைய கண்ணீர் என்று கர்த்தருக்கு நன்கு தெரியும். இதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு வியாபார நோக்கத்தோடு செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆனால் உண்மையாகவே மக்களுடைய துயரத்தை தன் துயரமாக எண்ணி ஆண்டோடத்தில் இரவும் பகலும் கண்ணீர் விட்டு பாரப்பட்ட உத்தமர்கள் உண்டு. அவர்கள் விளம்பரத்தை தேடுவதில்லை. ஏன்னா எப்படி ஒரு மலருக்கு மனம் விளம்பரம் தேவையில்லையோ, அதே போல் நல்ல குணம் உள்ள மனிதர்களுக்கு விளம்பரம் அவசியம் இல்லை. என் அன்பானவர்களே, இந்த நல் வார்த்தை கேட்டு நீங்கள் தைரியமாக இருங்க. இனி வரப்போகிற எப்பேற்பட்ட இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் தேவன் நமக்கு கோலும் தடியும் கொண்டு நம்மை தேற்றி ஆற்றி நம்மை உற்சாகப்படுத்தி பத்திரப்படுத்துவாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, தங்கள் உயிரையும் உச்சமாக எண்ணி மக்களை காப்பாற்றி தீர வேண்டும் என்று சொல்லி அயராமல் உழைத்த எங்கள் அருமை அரசாங்கத்தை சார்ந்த எங்கள் அருமையான முதலமைச்சர் மற்றும் அவருடைய சக அமைச்சர்கள் ஒவ்வொருக்காயும் நான் சோத்தரிக்கிறேன் அப்பா. தங்களுடைய சொந்த வீட்டு நலன் மற்ற காரியங்கள் எல்லாம் மறந்து இரவும் பகலும் உழைத்த ஒவ்வொரு அதிகாரிகள், ஒருவேளை கடைநிலை ஊழியராக இருந்தாலும் தன் உயிரை கூட ஆண்டவர் துச்சமாக எண்ணி அந்த தண்ணீரின் மத்தியில் அந்த இத்தனையோ முதலீடுகள்லாம் வந்தது சுவாமி. இப்படிப்பட்ட பயங்கரமான துஷ்ட மிருகங்கள் உலாவின நேரத்திலும் கூட ஜனங்களுடைய உயிரை காப்பாற்ற உழைத்தார்கள். ஆண்டவரே, அந்த அருமை மக்களை நினைத்து பாரும். அவர்களுக்கு நல்ல சரீர ஆரோக்கியத்தை தாரும். எந்த தொற்று நோயும் வந்து விடாதபடி, இனி எந்த பலவீனமோ நோயோ அவர்களை தாக்கி விடாதபடி காப்பாற்றும். அவர்களையும் அவர்கள் செய்த நற்கிரிகளை எண்ணி கர்த்தர் அவர்கள் குடும்பத்தையும் அவருடைய எதிர்காலத்தையும் அவர்கள் பிள்ளைகளும் சீராக சிறப்பாக வாழ நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை நம்புகிறேன்னு சொல்லுகிறவர்கள் உமது கோலும் உமது தடியாகி உம்முடைய ஆலோசனைப்படி இனி ஒவ்வொரு காரியத்தையும் வாங்கி அதை ஒவ்வொருத்திலும் அந்த ஆசீர்வாதத்தை ருசிக்க அருள் தாரும். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்ய பண்ணுவேன்னு சொன்னீர் அப்பா. உபாகமில் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய தேசமாக எங்கள் தேசத்தை மாற்றி அருளும் ஆண்டவரே. கிருபை தாரும், பாதுகாத்துக்கொள்ளும். ஜீவாதிபதி மீட்பர் மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அந்த துயர நேரத்திலும் கூட எங்களை தனிப்பட்ட முறையில் அநேகர் விசாரித்தீர்கள். உங்கள் அன்புக்கு நன்றி. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.